தினேஷ் செங்கோட்டுவன், காவே சேகர், சோமு கடாபி, முருகன், காமராஜ், ஏழுமலை, ராமஜெயம், பிரகாஷ், தெல்லமிழுது, பிரதாப், பொன், விஜயகுமார், செந்தில், ராஜேஷ், நன்மாறன், ஆட்டோ கோபி, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சுகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாம் இப்போது சாதி ஒழிப்பு பாடல் பாடப்படுகிறது. எழுந்து நின்று வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தியாகிகளே தியாகிகளே சாதிப்போ தியாகிகளே சமரினின் மாண்ட தலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே தியாகிகளே தியாகிகளே சாதிப்போ தியாகிகளே சமரினின் மாண்ட தலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே முதுகலத்தூரில் இம்மானுவேல் தோளையுண்டதாரால் முத்துராமலிங்கம் செய்த சூழ்ச்சியின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் சேரி அறிந்தது சோக வரலாறு ஆயிரம் ஆயிரம் சேரி அறிந்தது சோக வரலாறு அந்த யுத்தத்திலே நாங்கள் சிந்திய ரத்தம் வீணாகி போகாது அந்த யுத்தத்திலே நாங்கள் சிந்திய ரத்தம் வீணாகி போகாது தியாகிகளே தியாகிகளே சாதிப்போ தியாகிகளே சமரினின் மாண்ட தலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே வெண்மணியில் இருந்த கண்மணிகள் 44 பேரும் வெண்மணியில் இருந்த கண்மணிகள் 44 பேரும் பண்ணை மிருகங்களால் திட்டமிட்ட படுகொலை தானே பண்ணை மிருகங்களால் திட்டமிட்ட படுகொலை தானே கொலையாளிகளை தப்பிக்க செய்தது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளை தண்டித்தது எங்கள் மக்கள் நீதிமன்றம் தியாகிகளே தியாகிகளே சாதிப்போ தியாகிகளே சமரினின் மாண்ட தலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே முஞ்சலை கிராமத்திலே ஐயனார் கோவில் கலரியிலே முஞ்சலை கிராமத்திலே ஐயனார் கோயில் கலரியிலே 5 தலித்துகளை அம்பலங்கள் வெட்டி அழித்தனரே 5 தலித்துகளை அம்பலங்கள் வெட்டி அழித்தனரே நெஞ்சை உலுக்கிய வஞ்சக செயலை செய்தது யாராலே நெஞ்சை உலுக்கிய வஞ்சக செயலை செய்தது யாராலே அந்த கரியமாணிக்கம் அம்பலம் என்கிற காங்கிரஸ் நரியாலே தியாகிகளே தியாகிகளே சாதிப்போ தியாகிகளே சமரினில் மாண்ட தலித் வீரர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே சரித்திரமான எங்கள் தோழர்களே தாழ்த்தப்பட்ட ஒருவர் பஞ்சாயத்து தலைவரானதாலே தாழ்த்தப்பட்ட ஒருவர் பஞ்சாயத்து தலைவரானதாலே 7 தலித்துகளை கொடியவர்கள் கொன்று குவித்தனரே 7 தலித்துகளை
சரித்திரமான எங்கள் தொடர்களே, சரித்திரமான எங்கள் தொடர்களே. நன்றி. சாதி ஒழிப்பு பாடல் பாடிய மக்கள் மன்ற கலைக்குழுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தயவுசெய்து பொதுமக்கள் எல்லாம் இருக்கையிலே அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து பொதுமக்கள் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 10 நாள் பரப்புரை பயணத்தில் தன்னுடைய அனுபவங்களை பரப்புரை பயணத்தில் முழுமையாக பங்கேற்ற தோழர் ஐயநாதன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம், நீ எந்த தலைமுறைக்கும் ஜாதி வேண்டாம் என்ற இந்த பிரச்சார பயணம் கடந்த 15/3/2013 துவங்கி இன்று முடிவடைகிறது. இந்த பரப்புரை பயணம் திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். தோழர்களே, இந்த தலைப்போட்டி தோழர்கள் கருத்துரை ஆற்றுவார்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் கண்ட சில அனுபவங்களை உங்களிடம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இந்த பிரச்சார பயணம் வட மாவட்டங்களில் நாங்கள் தேர்வு செய்து நடத்தினோம். இந்த வட மாவட்டங்களில் இப்போ சமீப காலமாக தருமபுரியில் நடந்த சாதி கலவரத்திலும், அதே போன்ற விழுப்புரத்துக்கு அருகில் பாச்சாரம்பாளையில் நடந்த சாதி கலவரத்திலும் நடந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் ஆதிக்க சாதியினர் எந்த அளவில் இருந்தார்கள், அவருடைய உச்சபட்சவுடைய ஜாதியுடைய போக்கு உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இது நன்றாக உணர்ந்துதான் இந்த பிரச்சார பயணத்தை துவங்கினோம். எந்த சூழலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சாரத்தை நடத்தி முடிப்பது என்றும், மனுசாத்திர எரிப்பு போராட்டத்தை விலக்கியும் இந்த பிரச்சார பயணம் நடத்தி ஆக வேண்டும் என்று முடிவு செய்து 10 நாள்களாக, குறிப்பாக சொன்னால் பாமக அதிகமாக இருக்கின்ற, ஏன்னா ராமதாஸ் தான் இப்போ இதெல்லாம் இதனுடைய சாதி சங்கத்தை வளர்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவர் இருக்கின்ற அந்த கட்சிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருந்த அந்த பகுதியிலேயே இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டோம். தோழர்களே, இந்த பிரச்சார பயணத்தில் பல்வேறு அனுபவங்கள், அதாவது சொன்னோம்னா நாங்கள் கடை வசூல்கள் பொதுமக்களிடம் துண்டறிக்கை கொடுக்கும் போதெல்லாம் பல பேர் வாங்க மறுக்கிறார்கள், துண்டறிக்கையே வாங்க மறுக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒவ்வொரு மாதிரியான உணர்வு, அது இழிவாக பார்க்குற ஒரு போக்கு இருக்கிறது. இன்னும் சொன்ன கடை வசூல் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது, ஏன் நீங்கள் உங்கள் சம்பாதிக்க வசூல் பண்ணி நீங்கள் பழைக்க வேண்டியது தானே, இப்படிலாம் வந்து கடை எதுக்கு, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்படிலாம் கடையில் வசூல் பண்ணி பழைக்கிறீங்க, அப்படிலாம் பேசுகிற பல பேர் உண்டு. எங்களை பார்த்து அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க இது மாதிரி ஜாதிக்கு எதிர்ப்பாக ஒரு தாக்குதல் அடிக்கலை, அவ்வளோதான். நேரடியாக வந்து அந்த தாக்குதல் நடத்தலை. மற்ற எப்படிலாம் அவமானப்படுத்தணுமோ அப்படிலாம் செஞ்சாங்க. ஆனால் இன்னொரு செய்தி, நாங்கள் ஏற்கனவே ஒரு ஜாதி ஒழிப்பு பிரச்சாரம் பண்ண போனோம். ஆனால் அதை காட்டிலும் இப்போ போன இந்த பிரச்சார பயணம் நல்ல ஆதரவு இருந்தது, பொதுமக்கள் இடத்துல நிறைய ஆதரவு இருந்தது. இந்த பிரச்சார பயணம் நாங்கள் தொடங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பேசிட்டு, முதல்ல துண்டறிக்கை கொடுத்து பேசி நிகழ்ச்சி முடிக்கும் போது பல பேர் அந்த துண்டறிக்கை பார்த்து பணம் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து என்னன்னு கேட்டால் குளிர்பானம், தேநீர், டிஃபனு, ஏதாவது உணவு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களால் என்ன விருப்பம் இருக்கோ அதை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு பல ஒடுக்கப்பட்ட மக்கள் முன் வருகிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆதரப்பட்ட ஒரு பிரச்சார பயணமாக இது இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே நடந்த, ஏன்னா ஒரு 2-3 பிரச்சார பயணம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த 2-3 பிரச்சார பயணத்தில் இந்த கலவரத்துக்கு பிறகு நாங்கள் வைக்கிற செய்தி, இந்த உழைக்கிற மக்கள் 20% தாழ்த்த இருக்கிறார்கள், அவர்களை ஒடுக்குவதில் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு உடல் உழைப்பில் பங்கேற்காத பார்ப்பனர்களிருந்து நீங்கள் சாமி என்று மழைக்குவதும், அவளை காலத்தொட்டு கும்பிடுவதில் எந்தவித நியாயம் கிடையாது என்ற வைக்கிற எங்களுடைய கருத்தின் மீது மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இன்னொரு செய்தி சொன்ன கேட்டினாக்கா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏதோ இவங்க நினைக்கிற மாதிரி இந்த கட்சி தான், ஜாதி சங்கங்க தான் இந்த சாதியை உருவாக்கிட்டு இருக்கிறத தவிர, என்னுடைய அனுபவத்தில் மக்கள் உண்மையிலே விரும்பலை. இந்த சாதி உணர்வோடு இருக்கிறாங்க, மக்கள் சாதி உணர்வோடு இருக்காங்க. ஆனால் இந்த சண்டைகளை, சாதி சார்ந்த சண்டைகளை உருவாக்கிக்கிட்டு அதன் முதலும் ஒரு மோதலை உருவாக்கிறதுல அவங்க யாரும் விரும்பலை. வந்து
பில்ட்ராம்பட்டுன்னு ஒரு கிராமத்தில் தங்கியிருந்த உளுந்தூர் பக்கத்தில் பில்ட்ராம்பட்டுன்னு சொல்லி ஒரு கிராமத்தில். ஏன்னா நாங்கள் இந்த பிரச்சார பயணத்தில் முழுக்க கிராமத்திலேயே போய் தங்கணும் வந்து. அப்படிதான் எங்களுடைய தோழர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த பில்ட்ராம்பட்டு கிராமத்தில் ஒரே தெருவில் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே அருந்ததிர் மக்கள் ஒரே ஒரு சாலை தான், ஒரே ஒரு ரோடு. அந்த ரோட்ல அருந்ததிர் மக்களுக்கு ஒரு கோவில், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு கோவில், ஒரே கடவுள் தான் வந்தது. எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே கிராமத்துல ஒரே தெருவில் இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணணும். இதுல இந்த பிரச்சார பயணத்துல கிட்டத்தட்ட கழகத்தில் எங்களுடைய செய்தி கேட்டு கேள்விப்பட்டு இந்த பிரச்சார பயணத்துல 36 இளைஞர்கள் இந்த இயக்கத்துல இணைவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இயக்கத்தில் இணைவதாக அறிவித்துள்ளார்கள். தோழர்களே, அதோடு மட்டும் இங்க மங்களம் என்று ஒரு கிராமத்துல அங்க வந்து ஒரு முதலியார் சமுதாய சார்ந்தவன் பையன் இளைஞர், நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று உறுதிமொழி எங்களிடம் தந்தார். அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது நாங்கள் அவர்கள் வாழ்த்து சொல்றோம். தனியம் அமைப்பிற்காக உண்ணாவிரதம் இருந்தார். அவங்களோட கூட நாங்கள் வாழ்த்து சொல்றதுக்கு போகும்போது, நான் நான் பெண்ணை பார்த்து விட்டேன், நான் திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணுவேன், தாழ்த்தப்பட்ட அந்த இடத்துல தான் பெண் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சிறந்த பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களிடம் உறுதிமொழி தந்தார். அதோடு மட்டும் இல்லாம இந்த பிரச்சார பயணத்துல நாங்கள் வந்து பல கடவசூல் செஞ்சோம். அந்த கடவசூல்ல வந்து 50,000 இந்த 10 நாளில் எங்களுக்கு வந்து கடவசூல் செஞ்சிருக்கிறோம். மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். பல நாங்கள் வந்து இன்னொரு இது பண்ணும்போது நாங்கள் பேசும்போதெல்லாம் உணர்ச்சி வச்சுப்பட்டு குளிர்பானம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நிற்கிறாங்க, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஜாதி மேல அந்த கொடுமைகள், அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சுக்கிறத நாங்கள் நேரடியாக பார்க்க முடிந்தது. அவர்களே, நாம் எதுக்கு பிரச்சாரம் செய்கிறோம், எல்லா விதத்துக்கும் கூட்டமைப்பு வச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாம் அது பிரச்சனைக்கு அவர் சொல்ல முல்லை பெரியார் அணை இல்லை கூடங்குளம் அனுமன் நிலைமை எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து கூட்டமைப்பு வச்சுக்கிறோம். ஜாதி ஒழிப்புக்குன்னு கூட்டமைப்பு கிடையாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போன்று ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஜாதிய கொடுமையை இன்னமும் மக்கள் பெருமளவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் மிகப்பெரிய தீண்டாமை கொடுமைகள்லாம் எங்கள் கிராமத்தில் இந்த கொடுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனா தியாகதுருகத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல அது வந்து 1000 தலைக்கட்டு, அதாவது 1000 குடும்பத்துக்கு மேல் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 1000 குடும்பத்துக்கு மேல் உள்ள அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரே 1.5 சென்ட் தான் சுடுகாடே இருக்கான். 1.5 சென்ட் தான் சுடுகாடே இருக்கான். அவங்க பணம் எப்படி பதிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பணத்துக்கு மேல ஒரு பணம், அந்த பணம் வந்து இடம் வேற வழி இல்லை, அவங்களுக்கு வந்து அதான் இடம் இருக்கு. ஒரு பணத்துக்கு மேலே ஒரு பணம் பதிக்கிறாங்க. சுடுகாடே இல்லாத அந்த கிராமமாக அது இருக்கிறது. இது போன்று தேநீர் கடல்ல ரெட்ட பாகுபாடு, தீண்டாமை கொடுமைகள், இப்படி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய தீண்டாமை கொடுமைகளை எங்களிடம் பதிவு செய்தார்கள். தோழர்களே, இது வந்து இன்னும் நம்ம வந்து இந்த பிரச்சார பயணத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஜாதி ஒழிப்பில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய முழு சக்தியை ஜாதி ஒழிப்பிற்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. தோழர்களே, உண்மையாவே சொல்ல போறோம், இந்த நான் உண்மையே ஏதோ எங்களுடைய தோழர்கள் அப்படின்லாம் சொல்லல, மிகப்பெரிய சகிப்புத்தன்மை பிரச்சார பயணத்தில் வந்து எங்களுடைய தோழர்கள் மிகப்பெரிய சகிப்புத்தன்மை. நாங்கள் திட்டமிட்டு தான் போனோம். நம்முடைய நோக்கம் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்றதோ இல்லது ஒரு தனிநபருடைய விமர்சனம் பண்றதோ அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் தாத்தா அவருடைய அப்பா எல்லாம் ஜாதியோட வாழ்ந்தார்கள். இந்த தலைமுறையை எப்படியாகலும் இந்த ஜாதி சனியிலிருந்து நாம் விடுபட செய்ய வேண்டும். அது பிரச்சனையை நாம் உருவாக்குவது நம்முடைய நோக்கம் இல்லை. அந்த தளத்திலிருந்து இந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் நாம் எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். அதிலிருந்து விட்டு வெளியேற வேண்டும். நாம் யாரும் பிரச்சனை பண்ணிக்கூடாது, அதுவும் நம்முடைய நோக்கம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு போங்க. துண்டறிக்கை கொடுக்கும்போது கடவசூல் பண்ணும்போது யாரும் பிரச்சனை செய்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. ஆனா அந்த தோழர்கள் எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. பல கடையில உள்ள வராதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. நாங்க திருவண்ணாமலையில் ஒரு கடையில டிஃபன் சாப்பிட்றதுக்காக போனோம். அந்த பணியில எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு அந்த கடைக்காரர், அதுவே ரொம்ப மோசமான கடை தான் அது. அந்த நாங்கள் வந்து அது பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்து நானும் வந்து ரொம்ப அந்த கடையெல்லாம் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா அந்த அளவில் ஒரு ரோட்டில் வச்சிருக்கிற கடை உள்ள ஒரு வீடு இருக்கு, அந்த கடையெல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய விருப்பம்லாம் வந்தது.
அப்படி போகும்போது அந்த பணியில் இருக்கிற எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேணும்னு சொல்லி படிச்சுட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட போகிறாங்க, நீங்கள் போய் தண்ணி எடுத்து கொடுன்னு சொல்லி அவங்க துணியாளர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. வந்து நாங்கள் என்னடா உள்ளே போயிடுமோ வீட்டுக்குள்ளே போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க அச்சுப்பட்டு அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது நாங்கள் வெள்ளம் குப்பை சாணியெல்லாம் கிடையாது அந்த தண்ணியில். சரி இந்த மாதிரி மோசமான தண்ணி இருக்க வேற தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நான் கேட்கும்போது அதான் இருக்கு, கைவினா கழிவு இல்லைன்னா போங்க அப்படின்ற விரட்டி அடிக்கிறாங்க. இப்போ உணவு அவங்க நாங்கள் காசு கொடுத்து சாப்பிட போகிற இடத்துல கூட இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். தோழர்களே, இதனுடைய மனச்சாட்சி உள்ளவங்கள் எல்லாமே மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஜாதி ஒழிப்பிற்காக பல்வேறு போராட்டங்கள் இருக்கு, கண்டிப்பாக செய்ய வேண்டியதுதான். பெரியார் வந்து நான் கேட்ட 2 விஷயங்கள் செஞ்சார். ஒன்று, ஈவெண்ணிங்க உரிமை ஒழிவு ஜாதி ரீதியான தீண்டாமை கொடுமைகளையும் அந்த ஈவு போராட்டங்களையும் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தால், அதே போன்று அதே வேளையில் உரிமை போராட்டங்களையும் நடத்தினார். தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை போராட்டமும் செஞ்சார். ஒன்று பிரச்சாரமும் அதே சமயத்தில் நமக்கான உரிமை போராட்டமும் பெரியார் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார். அந்த போக்கு நாமளும் அந்த ஈவு ஒழிப்பதற்காகவும் நாம் தொடர்ச்சியாக ஒரு போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தோழர்களே, இன்னமும் கிராமத்தில் பல கிராமங்களில் அந்த மக்களுக்கு கிராமடைய பஞ்சாயத்து மூலம் ஒதுக்கி கொடுக்கிற அந்த உரிமைகள் அந்த சலுகைகள் ஒழுங்கா போய் செய்வது கிடையாது. எல்லா மக்கள் எல்லா கிராமத்திலையும் எங்களோட அந்த கருத்தை பதிவு செய்யறாங்க. ஏன்னா காரணம் பிற்படுத்தப்பட்டவங்களே தலைவராக பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த உரிமையை போய் சேருவது கிடையாது. நல்ல அபகரிப்பு நிறைய இடத்துல எங்களெல்லாம் பதிவு செய்து கொள்ளார்கள். இதுக்கெல்லாம் நாம் சமூக நீதி மீது சமூக மாற்று மீது அக்கறை கொண்டவர்கள் நாம் ஜாதி ஒழிப்பிற்காக தொடர்ந்து போராட வருமாறு கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். நன்றி. பயணங்களில் அவர் சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திரு ஐயனார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு பாடல் மக்கள் மன்ற கலைக்குழு. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். மனித குலத்தை பிரித்த
அஞ்சியே வாழ்வதும் கெஞ்சி பிழைப்பதும் மறுவருப்பென வென்றவர் ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடம் வாழ்வை கொண்டவர் ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடம் வாழ்வை கொண்டவர் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் ஆதிக்க வர்க்க காங்கிரஸை அம்பலப்படுத்திய தலைவர் ஆதிக்க வர்க்க காங்கிரஸை அம்பலப்படுத்திய தலைவர் ஆரியம் காக்கும் காந்தியத்தை வேறொரு பெயர்த்த அறிஞர் ஆரியம் காக்கும் காந்தியத்தை வேறொரு பெயர்த்த அறிஞர் எழுதிய பின்னிட்டு அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்ற மேதை எழுதிய பின்னே அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்ற மேதை மனுவின் கழுத்தில் தூக்கு கயிறிட்டு மதமாற்றம் செய்த வாழ்மை மனுவின் கழுத்தில் தூக்கு கயிறிட்டு மதமாற்றம் செய்த வாய்மை வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அடைபட்ட வர்க்கமே சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர் அடைபட்ட வர்க்கமே சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர் சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சாத்தியமில்லை என்றவர் சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சாத்தியமில்லை என்றவர் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றிட எத்தனையோ தியாகம் செய்தவர் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றிட எத்தனையோ தியாகம் செய்தவர் சலுகையினை பெற்று உரிமை மறந்ததால் ஒதுக்கீடு தேவையா என்றவர் சலுகையினை பெற்று உரிமை மறந்ததால் ஒதுக்கீடு தேவையா என்றவர் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பாடிய நன்றி பெருக்கோடு தன் செல்வங்கள் வாழ்க்கை வழிவகுத்த டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பாடி இந்த பாடலை பாராட்டி ஒரு பாட்டியம்மா 10 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. அடுத்தபடியாக எங்கள் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தோழர் டேவிட் பெரியார் அவர்கள் உரையாற்றுவார். திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக 10 நாட்கள் பயணமாக எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்கின்ற முழக்கத்தோடு 5 மாவட்டங்களில் கிராமம் கிராமமாக பரப்புரை மேற்கொண்டு இன்றைக்கு காஞ்சி நகருக்கு வருகை தந்திருக்கும் தோழர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உங்களிடையே உரையாற்றுவதற்காக அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் பொதுச் செயலர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தோழர் அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி நான் விடைபெற்று வருவேன். பொதுவாகவே
எங்கள் அமைப்பு சார்பாகவும் பல போராட்டங்களும் பரப்புரை பயணங்களும் தோழர்கள்லாம் போயிருக்கோம். ஆனால் ஒரு கருத்து, இந்த சாதியை பற்றி கொண்டு போகும் பொழுது பெரியவங்கள்ட்ட வரவேற்பே இல்லை. இளைஞர்கள் தோழர் கூட சொல்றாங்க, இளைஞர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்னைக்கு இந்த சாதியை ஒழிக்க வேண்டும், இந்த சாதியால் தான் இந்த தமிழ் சமுதாயம் 2000 ஆண்டுகளாக நாசமா போச்சு அப்படின்றத இன்றைக்கு இளைஞர்கள் உணர துவங்கி இருக்கிறார்கள். இந்த துவக்கத்தை, இந்த பிரச்சார பயணம் என்பது, பரப்புரை பயணம் என்பது ஏதோ இதோட நின்று போற ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் சாதியை 2000 வருஷமா வேரூன்றி போயிருக்கின்ற இந்த சாதியை அவ்வளவு சீக்கிரம் வெட்டி வீழ்த்தி விட முடியாது. நாம ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை 2% செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 98% அந்த சாதியை இறுக செய்வதற்கு, இன்னும் மேலும் வலுவடைய செய்வதற்கு, சாதியத்தை வளர்ப்பதற்கு சங்கர மடம் போன்ற மடங்களை அமைத்து பார்ப்பன சக்திகள் சதி செய்து வருகிறது. 2% இருக்கிற பாப்பா 98% வேலை பார்க்கிறான். இந்த தமிழ் சமூகத்தில் சாதி என்பது ஒளிந்துவிடக் கூடாது, சாதி ஒளிந்தால் ஒற்றுமை ஆயிடுவான். நாம சாதிகளை ஒழித்து மறந்தா மணியன் கூட சொல்லுவார் அடிக்கடி, சாதிகளை மறந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று சில தலைவர்கள் பேசுவாங்க. சாதிகளை மறந்துட்டா ஞாபகம் வரும்போது மறுபடியும் சாதியை பிடிச்சுப்பான் அப்படின்றதுனால சாதியை ஒழித்து, அதுதான் சரியான வார்த்தை, சாதியை ஒழித்து தமிழர்களின் உரிமையை வென்றெடுக்க போராட்ட களத்திற்கு இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வர வேண்டும். இப்ப இந்த தலைப்பே உங்களுக்கு தெரியும், எங்கள் தலைமுறைக்கு சாதி வேணாம், உங்க தலைமுறை நாசமா போயிட்டீங்க, உங்களோட போயிடுங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்களை பார்த்து சொல்றது, உங்க தலைமுறை இதுக்கு மேல நீங்க திருந்த போறதுல திருந்தியும் பிரயோஜனம் இல்லை, விட்டுடுங்க, எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம். இதற்கடுத்து இந்த தமிழ் சமூகத்தில் இனி சாதி இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைகள் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமூகமாக இந்த தமிழ்நாடு உருவெடுக்க வேண்டும். இந்தியாவிற்கு இது ஒரு முன்னுதாரணமான, எல்லா விதத்திலையும் நாம தான் முன்னுதாரணமா இருந்தது. தந்தை பெரியார் அவர்களின் தாக்கம் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னைக்கு இப்ப ஒரு மத்தியானம் கூட ஒரு தோழர் சொன்னாரு, இந்த மாதிரி கடவுள் மறுப்பு சாதி மறுப்புலாம் வடக்கெல்லாம் நீங்க ரொம்ப, அவர் வடநாட்டு தோழர், அவர் இங்க நல்லா தமிழ் பேசுவார். அவர் சொன்னார், எங்க ஊர் பக்கம்லாம் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு. அதற்கான அச்சாரம் சங்கர மடத்துக்கு, ஆரிய பார்ப்பன சங்கர மடத்திற்கு வாசலிலே நின்று கூட கடவுள் இல்லை ஜாதி இல்லை சொல்ற இந்த தைரியத்தையும் உரிமையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே இளைஞர்கள், பெரியார்னா தோழர் சொன்ன மாதிரி அவர் ஒரு கடவுள் இல்லைன்னு சொன்னார்ப்பா, அப்படியே தூக்கி போட்டுருவான். கடவுள் சாமி கும்பிடுற உங்களுக்கு கூட உரிமை வாங்கி கொடுத்தது இந்த ஈரோட்டு கிழவன் தான். சாமி கும்பிடாத நாத்திகரான பெரியார் தான் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமையை கற்றுக் கொடுப்பதற்காக போராடியவர். சாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் இந்த மண்ணில் பரவ வேண்டும், பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்பதற்காக தனது 93 வயது வரை தன் மூத்திர பையை தானே தூக்கி கொண்டு தெரு தெருவாக உங்களுக்கும் எனக்காகவுமே சுற்றி திரிந்த கிழவன் அந்த ஈரோட்டு கிழவன். அவர் ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாதவர் இல்ல, ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா மணி என்ன சொல்ற மாதிரி, பணக்காரராக பிறந்த பெரியார் ஏழைகளுக்காக போராடினார். உயர்த்தப்பட்ட சாதியில் பிறந்த பெரியார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே போராடினார். ஆணாக பிறந்த பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார். எல்லாத்திலுமே ஒரு வித்தியாசமான தலைவர். அந்த தலைவனை நாங்கள் பின்தொடர்ந்து இது போன்ற பிரச்சார பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ போகும்போது எங்களுக்கு தோழர்கள் இங்கே நம்ம இந்த பகுதி காஞ்சிபுரம் பகுதி தோழருங்க, தம்பி வழக்கறிஞர் ராம்கி, சுகுமார், தனிகை மலை, நம்ம சோமு, இந்த பாபு, ஆட்டோ கோபி போன்ற தோழர்கள்லாம் நாங்கள் கடை வசூலுக்கெல்லாம் போனோம். அந்த ஆதிக்க சாதிக்காரங்க தமிழன் ஒத்துக்கிறான். என்னப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்திருக்கீங்க, ஈழ பிரச்சனை அந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளுக்கு முல்லை பெரியார் இந்த மாதிரிலாம் போகும்போது ஆதரவு தரான். சாதியை ஒழிக்கணும் போது ஒரு சிலர்கள் அவங்க என்ன இதுக்கெல்லாம் போய் வரீங்க, இதெல்லாம் இப்போ நான் இருக்கா என்ன அப்படி இப்படின்ட்டு சாதி தமிழனா இருக்கான்.
நம்ம சேரி தமிழங்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இருக்குது, கொடுக்க மனசு இல்லை. சாதி ஒளிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஆள் மனசுல என்னதான் தமிழன் தமிழன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் ஆள் மனதில் இன்னும் சாதி குடிகொண்டு இருக்கிறது. அந்த சாதியை முற்று முழுதமாக தூக்கி போட்டா கூட மறுபடியும் வந்து ஓட்டிக்கும், எரிச்சு சாம்பல் ஆக்கணும். அதற்கான தொடக்கமாக தான் இந்த பரப்புரை பயணத்தை இளைஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் இது போன்ற தோழர்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் பகுதி வாழ் பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் குறிப்பாக மாணவர்களையும் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாதி என்பது எந்த அளவிற்கு கொடுமையானது என்றால், தமிழர்களாகிய நம்மை 2000 ஆண்டுகள் பிரித்தது சரி, ஆனால் 2009 பிரித்தது இருக்கிறது, அது மிகப்பெரிய வேதனை. 2000 ஆண்டுகளாக பிரித்தது சரி, 2009 நம்மை பிரித்தது. 1,50,000 மேற்பட்ட நம் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்திலே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். சிங்கள இனவெறியன் பார்ப்பன இந்திய வல்லாதிக்க சக்தியின் துணையோடு கொத்து குண்டுகளையும் விசகுண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் நம் தமிழ் மக்கள் மீது கொத்து கொத்தாக வீசி படுகொலை செய்தான். அப்ப கூட நாம அந்த சாதியை தூக்கி போட்டுட்டு இங்க ஒன்னா நிக்க தயாராக இல்லை. முழுக்க முழுக்க தமிழர்கள் அங்கே அழிக்கப்பட்டதற்கு சிங்களவன் மட்டும் இந்தியன் மட்டும் காரணம் அல்ல, சாதி மதங்களால் பிரிந்து கிடந்த தமிழர்களாகிய நாமும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் விடுதலையையும் தமிழர்களின் உரிமைகளையும் தந்தை பெரியார் வழியிலும் அம்பேத்கர் வழியிலும் வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை, இருள் கிழித்தெழும் உலகின் மிசை, பழமாகியும் அவன் பாடுபட்டான், பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான், படித்தவர் தலைகளை பணிய வைத்தான், பகுத்தறிவாளரின் அரசமைத்தான், குள்ள நரித்தனம் ஒடுங்க வைத்தான், மண் மீது அறிவுக்கு முடிசூட்டினான், மானமும் அறிவும் பெற உணர்வூட்டினான் என்கின்ற அந்த தலைவரை பற்றி இவ்வளவு நேரம் உரையாற்றிய டேவிட் பெரியார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மக்கள் மன்றம் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெறும். இல்ல தீண்டாம க்ஷேமகரமானது என்றான் சங்கராச்சாரி. சங்கராச்சாரி மட்டுமா அதை சொல்றா? சாமியே அதைத்தான் சொல்லுது. அதனால சாதியை ஒழிக்கணும்னா இந்து மதத்தையே ஒழிக்கணும். பாப்பான தவிர வேற யாரும் கருவறைக்குள்ள நுழைஞ்சி என்ன தொடக்கூடாதுன்னு கடவுளே சொல்லியிருக்கானா. அட தொட்டுதான் பாப்போமே, அப்பவாச்சும் அந்த சாமி எழுந்து குளிக்கட்டுமேன்னு ஸ்ரீரங்கம் கோயில் கருவறைக்குள்ள நுழைஞ்சாங்க சூத்திரர்களும் பஞ்சமர்களும். தொடுறது என்ன, புடிச்சு உருக்கியே பார்த்தாச்சு. ரங்கநாதன் எழுந்திருக்கிற மாதிரி இல்ல, தூங்கினால எழுந்திருக்கிறதுக்கு. தூங்குறியா நடிக்கிறியா ரங்கநாதா, தொட்டு உன்னை பார்க்கட்டுமா, சோக்கு சோக்குதான். ரெண்டு குடிமி வந்தா முடிச்சுக்கிற ரங்கநாதா, எங்க குப்பம் வந்தா மூடிக்கிற சோக்கு சோக்குதான். மாமி வந்தா நாத்து நட்டா, நாங்க ஏற பூட்டி உருவனா ரங்கநாதா, உனக்கு எவன் தருவா உண்ட பட்டி
கௌரவத்தும் பங்காளி தண்டவாறு ஒரு பஞ்சமன படி கொடுத்து தொடங்கியது அந்த போது அந்த அரவான கொண்டதாரே ரங்கநாதா கிருஷ்ண அவதாரம் நீதாண்டா வேட்டு வேட்டுதா மதத்தை எள்ளி நகையாடிய நளினமாக நடனமாடிய குழந்தைகளை பாராட்டி ஒரு பாட்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்னாருக்கு நன்றி. இந்து மதம் என்னும் கழிசடை ஒழிக இந்து மதத்தை விட்டு தமிழர்களே வெளியேறுங்கள் என்று கருத்துப்பட ஒரு பாடலை மக்கள் மன்ற தோழர் பாடுவார். தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் தப்பியது சில பேர் தப்பாதோர் பல பேர் இந்து மத சிறை உடைத்து தப்பிக்க காத்திருப்போர் 1000 பேர் தப்பியது சில பேர் தப்பாதோர் பல பேர் தப்பியது சில பேர் தப்பாதோர் பல பேர் மக்களை சாதிகளாய் பிரித்தது எந்த மதம் மனு என்ற யோக்கியன் வகுத்து தந்த மதம் ஊரென்றும் சேரி என்றும் பிரித்தது எந்த மதம் உலகமே காரி துப்பும் அதன் பேர்தான் வேத மதம் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் இந்து மத சிறை உடைத்து தப்பிக்க காத்திருப்போர் 1000 பேர் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் பலன் என்றும் கல்லன் என்றும் பிரித்தது எந்த மதம் படையாட்சி பறையன் என்று பிரித்தது எந்த மதம் சாணார் சக்கிலி என்று பிரித்தது எந்த மதம் சபாபவே பெயரை மறைக்கும் அந்த வேத மதம் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் இந்து மத சிறை உடைத்து தப்பிக்க காத்திருப்போர் 1000 பேர் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் சமணரை கழுவில் ஏற்றி கொன்றது எந்த மதம் சமூகனின் கழுத்தை வெட்டி அழித்தது எந்த மதம் பாபர் மசூதியை இடித்தது எந்த மதம் மகாசகர் பெயரை மறைக்கும் அந்த வேத மதம் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர் இந்து மத சிறை உடைத்து தப்பிக்க காத்திருப்போர் 1000 பேர் தப்பியது சில பேர் தப்பாது பல பேர்
சிலுவை படுகொலைக்கு காரணம் எந்த மதம்? இந்து மதம் இந்து மதம் குஜராத்தில் ஆட்சியாக்கியது எந்த மதம்? இந்து மதம் இந்து மதம் கிறிஸ்தவ கன்னியரை கெடுத்தது எந்த மதம்? இந்து மதம் இந்து மதம் உயிரோடு பாதிரியை எரித்த அந்த வேத மதம். தப்பியது சில பேர், தப்பாது பல பேர். இந்து மத சிறை உடைத்து தப்பிக்க காத்திருப்போர் 100,000 பேர். தப்பியது சில பேர், தப்பாது பல பேர். தப்பியது சில பேர், தப்பாது பல பேர்.
கலையும் இலக்கியம் யாவும் மக்களுக்கு என்று மாவோ சொன்னது கலையும் இலக்கியம் யாவும் மக்களுக்கு என்று மாவோ சொன்னதை நிரூபித்து காட்டி இன்றைக்கு இந்த ஒயிலாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களும் பட்டதாரிகள், குறிப்பாக மகாவும் மேகலாவும் வழக்கறிஞராக பணிபுரிபவர்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெண்கள் எல்லாம் பெரியார் வாழ காலத்துக்கு முன்பாக, அம்பேத்கர் அவர்கள் வாழ காலத்துக்கு முன்பாக இருந்திருந்தால் நிச்சயமாக அடுப்புதான் ஊதி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் பெரியாரும் அம்பேத்கரும் வந்த பிறகு இந்த தமிழச்சிகளை ஒரு கலைக்குழுவாக உருவாக்கி இருக்கிற மக்கள் மன்றத்திற்கு நன்றி. அடுத்தபடியாக நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய தணிகை அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். சிறப்புரை ஆட்ட வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களையும், எங்களுடைய பொதுச் செயலாளர் திராவிட விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மக்கள் மன்றம் மேகலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு திருமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் பார்வேந்தன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நீண்ட நெடிய பொது வழக்கு சொந்தக்காரான அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சி தொடங்குகிறது. இருக்கிறது. அதற்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாட்சி சொல்வதற்கு கூட நீதிமன்ற சாட்சி கூண்டில் ஏறி சொல்ல முடியாத அவலமான சூழ்நிலையில் மரத்தினடியில் நின்று மனுதர்மத்தின் மீது சத்தியம் செய்து நீ சொல்வதுதான் சாட்சியம் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் கேவலமாக நடத்தி கொண்டிருந்த சூழலில் யாரும் பேச முடியாத கருத்துக்களை, யாரும் பேச மறுத்த கருத்துக்களை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக கொடுத்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்கிற பரப்புரை பயணத்தை தொடங்கி முடித்திருக்கிற தோழர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற, முன்னிலை வைக்கிற அனைத்து தோழர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தோழர்களே. தான் கற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்று சொன்னால் தன்னையே நான் சுட்டுக் கொன்று இறந்து விடுவேன் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். தந்தை பெரியார் தான் பெற்ற கல்வியும் அறிவும் இந்த சமூகத்தின் பயன்பாட்டுக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தான் தந்தை பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இங்கே போட்டிருக்கிறார்கள். தோழர்களே, ஒரு நடுநிசி இரவில் அடைமழை பெய்து கொண்டிருந்த வேளையில் தன் வீட்டு வாடகையை கூட கட்ட வக்கில்லாதவனாய் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவன், மூலதனம் என்ற நூலை தவிர தனக்கு எதுவும் மூலதனம் என்று சொல்வதற்கு ₹1 கூட வைத்துக் கொள்ள முடியாதவன், லண்டன் மாநகரத்தில் 6 ஆண்டு காலம் சாக்கடையின் வீதிகளில் வாழ்ந்தவன், பொது உடைமையின் கர்த்தா என்று சொல்லப்பட்ட காரல் மார்க்ஸ் சொன்னான், ஒரு நாள் இரவு ஜென்னி அமர்ந்திருக்கிறாள், மார்க்ஸ் வலதுபுறத்தில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறான். ஜென்னி சொல்கிறாள், மார்க்ஸ் நம் குழந்தை மரித்து விட்டது என்று சொல்கிறாள். அப்பொழுது மார்க்ஸ் சொல்கிறான், ஜென்னி, இனி வையகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இறந்துவிடக் கூடாது என்பதற்கு தானே எழுதி கொண்டிருக்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஜென்னி என்று சொன்னானே காரல் மார்க்ஸ். ஆனால் தோழர்களே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கிற தத்துவம் கூட சாதியிடம்தான் தோற்று போனது என்பதால் இந்த காலத்திலும் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்கிற பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, விவேகானந்தரின் மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எந்த மனு தர்மத்தின் மீது ஆசை வைத்து விவேகானந்தர் சொன்னாரோ, தெரிந்தோ தெரியாமலோ இந்த தமிழ் சமூகத்தில்
பெரியார் விதைத்த கருத்துக்களை உள்நோக்கி சொன்னார். I do not believe in a religion which is not wipe the widow tears and cannot bring a piece of bread to orphan's mouth என்று சொன்னார். ஒரு ஏழை குழந்தைக்கு ரொட்டி துண்டை கொடுக்க முடியாத, இளமிதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத எதையும் நான் மதம் என்று ஒத்துக்கொள்வதில்லை என்று சொன்னார். இங்கே பெரியாரை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை இவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லுகிறார்கள். இந்த மதம் மக்களை பிரிக்கிறது, அதனால் தான் இந்த மதத்தை வெறுக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, 6000 மைல்கள் நடந்து 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதங்களை கொடுத்து கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த சீனத்தை காப்பாற்றவும், ஷியான் ஷேக் சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்கவும், துப்பாக்கியிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது என்று துதிமுடக்கம் செய்து வரலாற்றில் மிக நீண்டிய நெடிய பயணத்தை மேற்கொண்டு வரலாற்றில் சரித்திரம் படைத்தானே மாவோ, அதே போல எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம், நாம் எல்லாம் சாதியமற்ற சமுதாயத்தை படைப்போம், சாதியத்தையும் மதத்தையும் கட்டி காப்பாற்றுகிற மனுதர்மத்தை நிர்மூலமாக்கி மனிதநேயம் உள்ள சமுதாயத்தை படைப்போம் என்று தோழர்கள் பரப்புரை பயணம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் இதுதான் தோழர்களே. இது நிறைவேற எல்லோரும் நாம் பாடுபடுவோம், போராடுவோம். சாதி என்றால் என்னவென்றே தெரியாத சமுதாயம் நாளை மலர வேண்டும் தோழர்களே. சாதி என்ற சொல்லை வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் சரித்திர சுவடுகளை தேடி தேடி சலிக்க வேண்டும் தோழர்களே. அப்படி தேடி சலித்து அந்த பொருளை உணர்கிற பொழுது எதிர்கால தலைமுறை நம் தலைமுறையின் மீது காரி உமிழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் தோழர் திருமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தனது கருத்தினை பதிய வைக்க மக்கள் மன்றத்தின் வழக்கறிஞர் தோழர் மேகலா அவர்களை அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும், காஞ்சி நகர் வாழ் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு பத்தி முதல்ல சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே பிராமணர்கள் அப்படின்றத மனசுல வச்சுக்கிறோம். ஆனா பிராமணர்கள் 3% தான் இருக்காங்க. அந்த பிராமணியத்தை உள்வாங்கின மற்ற 97% இன்னைக்கு ரொம்ப தலை தூக்கிட்டு இருக்கு. அதுல பிராமணர்கள் வெற்றிகள் இருக்காங்க. ஏன்னா பிராமணியத்தை நிறைய உள்வாங்கினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதி ரொம்ப வேரூன்றி போயிருக்கு. இன்னைக்கும் நம்ம தோழர்கள் முன்னாடி பேசினது மாதிரி அதை ஒழிச்சு ஆகணும் அப்படின்ற நிலைமை நம்ம ரொம்ப தீவிரமா எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு சாதி ரொம்ப வேரூன்றி போயிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பல வகையில பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்வாதாரத்திலே நம்ம பார்க்கலாம். உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஹோட்டல்ல பார்த்தோம்னா பிராமணர்கள் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு தனியா வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சாதியத்தை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அது உணவு முறையா இருக்கட்டும், இல்ல எதனா வீடு வாடகையா இருக்கட்டும், சிட்டிஸ்ல. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் நிறைய சாதிய பிரச்சனை இருக்குன்னு நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய அது அனுபவத்திலயும் சொல்லுவாங்க. ஆனா நகர்ப்புறத்துலயும் அது இருக்கு, ஆனா மறைமுகமா இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீட்டு வாடகைக்கு நம்ம போறோம் அப்படின்னா கூட அவங்க சாதியத்தை நேரா கேட்கறது கிடையாது, நீங்க என்ன சாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எந்த ஊரு, என்ன சாப்பிடுவீங்க, இல்ல இந்த மாதிரி பல வகையா மறைமுகமா நிறைய கேட்பாங்க. அது மூலயமா அவங்க சாதியை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க வேற யாரும் வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிடுவாங்க. வீடு கூட வாடகைக்கு தரதில்லை. அதே போல இப்ப அபார்ட்மெண்ட்ஸ், நிறைய அபார்ட்மெண்ட்லாம் நிறைய வந்திருக்கு. அவங்க நிறைய பிராமணர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்றது மாதிரி. அது தவிர்த்து கொஞ்சம் ஹை கிளாஸ்ல இருக்கக்கூடிய உயர்தர நடுத்தர வர்க்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வேற வழி இல்லாம மற்றவங்கள மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம், கறி சாப்பிடாம இருக்கிறது, மாட்டுக்கறி குறிப்பா சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இதை கொண்டு அவங்களுக்குள்ள திணிச்சிடுறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிதான், அப்படி இருந்தாதான் இந்த சமூகம் மதிக்கும் அப்படின்றது மாதிரியும் கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து கல்வி முறை ரொம்ப மோசமானது. நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துட்டு போறதே இந்த கல்வி முறைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அது பால்வாடி முதற்கொண்டு பெரிய நம்ம என்ன எக்ஸாம்ஸ், இப்ப நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. டீச்சர் ட்ரைனர்ஸ்க்கு நிறைய எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல தமிழ் மொழியே இருக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி. தமிழ் மொழியே இல்லாம வெறும் ஆங்கில வழி மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் போது இப்போ தாழ்த்தப்பட்ட சாதியில உள்ளவங்க நிறைய படிச்சு நிறைய வருதுன்றது இப்ப அரிதான் நடக்கக்கூடிய, இப்பதான் நடந்துகிட்டு வருது. நிறைய வருடங்கள் அவங்க படிப்பறிவு இல்லாம தான் இருந்தாங்க. அப்ப அந்த மாணவர்கள் இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் மார்க் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலயே அவங்கள வடிகட்டணும் அப்படின்னு சொல்ற ஒரு உள்நோக்கத்தோட கொண்டு வர விஷயம் தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம். அதே போல ஒரு வழக்கறிஞரா இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஏஐபி ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இப்ப வைக்கிறாங்க.
அதாவது எக்ஸாம் லா படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம். அதுலயும் பாஸ் ஆனாதான் வந்து அவங்க வழக்குரைஞரா அவங்களுடைய பணியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு அந்த மாதிரி? ஏன்னா நிறைய தலித் மக்கள் வந்து இப்போ அந்த வழக்குரைஞர் இதுக்கு பணிக்கு போறாங்க, அவங்க நிறைய சட்டம் படிக்கிறாங்க, அதை நம்ம வடிகட்டணும் அப்படின்ற அந்த ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்து எல்லா ஒரு எக்ஸாமே அரசும் அந்த உள்நோக்கத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வழியில நம்ம பார்த்தோம்னா தான் இன்னைக்கு ராமதாஸ் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா தர்மபுரியில நடந்தது ஒரு சாதி மறுப்பு திருமணம், அவ்வளவுதான். அது என்னவோ கலப்பு திருமணம் என்ன ஆட்டுக்கும் மாட்டுக்குமா இல்ல ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் நடந்ததா? அங்க திருமணம் கிடையாது. ஒரு மனுஷன் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது சாதி மறுப்பு திருமணம். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அது உள்ளேயே வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. சாதி மறுப்புல ஒரு பெண்ணடிமைத்தனத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ராமதாஸ் குறிப்பிட்டது மாதிரி ஏதோ வன்னிய சாதி பெண்கள் எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி மக்கள், அதாவது இளைஞர்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு போனா அவங்க மயக்கி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பெண்கள் என்ன பலவீனமானவர்களா? அவங்க சாதி பெண்கள் என்ன பலவீனமானவர்களா? பெண்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறாங்க. சாதியை நம்ம குறிப்பிடும் போது பெண்களை பத்தியும் பெண் அடிமைத்தனத்தை பத்தியும் அவங்க சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா பெண் அடிமைத்தனம் தான் ரொம்ப மூலதனமா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சொத்தை வந்து நம்ம வச்சுக்கிறோம், ஒரு சொத்து குவிப்பு எதா இருந்தாலுமே வந்து அங்க பெண்ணடிமைத்தனம் வந்துருது. அகமண முறை அப்படின்னு சொல்லும் போது கூட அங்க பெண்ணடிமைத்தனம் தான். தன்னோட பெண்ணை வந்து வேற ஒரு சாதிக்காரன், தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் திருமணம் செஞ்சுக்கிட்டானா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து அவனுடைய சாதி தான் வரும். அப்ப அவனுடைய சாதி தான் வந்து தொடர்ந்து தலைமுறையா வரும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளா வச்சுக்கிறாங்க. தன்னுடைய சாதியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெண்ணை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூகமும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ராமதாஸ் வந்து வலியுறுத்துறாரு, அதை வந்து எடுக்கணும். அந்த மாதிரி கருத்துக்களும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது வந்து ரொம்ப அரிதாதான் பயன்படுத்தவே படுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னாலே ஒரு 3000 வழக்குகள் தான் அதுல பதிவாயிருக்கு. அதுலயும் வந்து தண்டனை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 180. அதுக்காக மற்றது எல்லாமே பொய் வழக்கு அவங்க போட்டது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அந்த வழக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அதை வந்து எடுத்து சொல்றதுக்கோ இல்ல அதை வழக்காடுறதுக்கோ யாரும் வந்து முன் வரதில்லை. சாதின்றது வேரூன்றி போயிருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் நம்ம ரொம்ப போராட வேண்டி இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும், நமக்கான உரிமையை நம்ம பெறணும் அப்படின்னாலே ரொம்ப போராட வேண்டி இருக்கு. இப்படி ஒரு சாதி இதுல பொய்யான வழக்கு கொடுத்துட்டாங்கன்னு வந்துட்டா அதையும் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நாளைக்கு இதை வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போய் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்களே பயப்படுவாங்க, என்னடா இது தப்பு, இது வந்து போலியான வழக்கு, பொய் வழக்குன்னு வந்துருச்சுன்னா நமக்கே தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போக்கம் வந்துருது. அப்போ இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு கொண்டு வராங்க. இந்த அரசு ரீதியா அரசும் சரி எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த சாதிய விஷயத்த ரொம்பவே ஆழமா பாக்குறாங்க. நம்ம எந்த விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்கவே முடியாது. இப்ப காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வட்டாரத்துல நீங்க எங்கேயுமே மாட்டுக்கறியை பார்க்கவே முடியாது, கடை வைக்க கூடாது, எதுவும் வைக்க கூடாது. அந்த அளவுக்கு வந்து இங்க வேரூன்றி போயிருக்கு சாதியம். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் அந்தந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு அந்த சாதின்ற அந்த கட்டமைப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த சாதின்ற கட்டமைப்பை வந்து அவன் மொழியில பாக்குறான், எல்லா விஷயத்திலுமே உடையில பாக்குறான், எல்லாத்துலயுமே பாக்குறான். அது எல்லாமே வந்து ஒழியணும். அது ஒழியணும் அப்படின்னா அது நிச்சயமா இளைஞர்கள் இந்த தலைமுறையில இருந்தாவது அதை வந்து மாத்தி கொண்டு வரணும். அந்த மாற்றம்ன்றது ஏன்னா வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி வந்து நீயா நானான்ற நிகழ்ச்சி விஜய் டிவில போட்டாங்க. அப்போ வந்து ஒரு மாணவர் சொல்றாரு, இடஒதுக்கீடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மாணவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர், இடஒதுக்கீடு வந்து வேண்டாம், அது இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவருக்கே ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. நீங்க எப்படி இதை வந்து சொல்றீங்க அப்படின்னா, என்னோட சக மாணவர்கள் வந்து என்னை வந்து கேலி பேசுறாங்க, நீ வந்து இடஒதுக்கீட்டுல படிக்கிறவன் தானே, நீ வந்து குறைவா வந்து காசு கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப இழிவா இருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இளைய சமுதாயத்தின் மத்தியிலே வந்து அந்த ஒரு உணர்வை வந்து ஊட்டிக்கிட்டே வராங்க. அவங்களே இடஒதுக்கீடு தேவையில்லை. இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடுன்றது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுக்காம இப்ப நிலவர சூழ்நிலையை வச்சு மட்டுமே இடஒதுக்கீடே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தலைமுறை இன்னும் கொஞ்சம் நாட்கள் போச்சுன்னா இடஒதுக்கீடுன்ற விஷயமே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒரேடியா நீ இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய பேர்கிட்ட அந்த எதிர்ப்புகள் கிளம்பும். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மத்தியிலேயே அதை பரப்ப ஆரம்பிச்சாதான் அதை வந்து எதிர்ப்பாங்கன்ற ஒரு சூட்சமம் வந்து அதுல நிச்சயமா இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே இதுல பார்த்தோம்னா கௌரவ கொலைகள் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலே படு கேவலமான ஒண்ணு.
கஞ்சி கூட வக்கு இல்லாம இருப்பான், ஆனா அவனுக்கு கௌரவம் தேவைப்படும், கௌரவம் இருக்கும். தான் வீட்டு பொண்ணு வந்து இன்னொருத்தன் தாழ்த்தப்பட்டவங்க கூட போயிடக்கூடாது, அதுக்கு நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோட சாவுன்னா கூட அவனே பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவான், அவனே வெட்டி கொள்ளுவான். ஆனா வந்து அந்த பொண்ணு அடுத்தவன் வீட்டுல போய் வாழக்கூடாது. ஒரு தோழர் ஒருத்தர் சொல்லுவாரு, நீ வந்து சேரியில போய் வாக்கப்பட்டாதான் அவன் சொந்த சாதியினுடைய அசிங்கம் தெரியும் அப்படின்ட்டு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட சாதியில போய் திருமணம் செய்யும் போது, காதல் திருமணம் செய்யும் போது அவங்க வீட்டுல இருக்க அந்த பாசம் எப்படிப்பட்ட ஒரு பாசம் அவங்க கிட்ட வெளிப்படுது, என்ன மாதிரியான கோபம் வெளிப்படுது, அப்பதான் அவங்க சொந்தங்களும் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாத்தினுடைய உறவுகளினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு வந்து அப்பதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் எடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில சாதி எவ்வளவு ஊறி போய் இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா மாத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அந்த கட்டாயத்தின் பேர்ல தான் இன்னைக்கு திராவிடர் விடுதலை கழகம் தோழர்கள் வந்து இளைஞர்கள் குறிப்பா இந்த பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரம் நிச்சயமா ஒரு வெற்றி பாதையில போகணும். இது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி மக்கள் மன்றம் சார்பா இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. தோழர் மேகல் அவர்களுக்கு நன்றி. காஞ்சி நகரத்தில் குறிப்பாக சங்கர மடத்தை சுத்து வட்டாரத்தில் மாட்டுக்கறியே கிடைக்கலன்னு வேதனைப்பட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும் இறுதியாக. அடுத்ததாக திராவிடர் விடுதலை கழகத்தின் வழக்கறிஞர் அருமை தோழர் அருண்குமார் அவர்கள் தனது கருத்தினை பதிவு செய்வார். வெள்ளைத்தாடி மஞ்சளாகி பழுக்கிற வரை நீண்ட ஆயுளுக்குள் தன்னை நிரல்படுத்தி கொண்டு வேர்களால் தாங்க முடியாமல் விழுதுகளால் தாங்குகிற கிழட்டு வெளிச்சமாக இல்லாமல் தமிழகத்திற்கு கிழக்கு வெளிச்சமாய் வந்து தமிழனின் சாதி மத மூட நம்பிக்கையை எல்லாம் மடைமாற்றம் செய்து சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பணி தொடர்வோம் பணி முடிப்போம் என்று சொல்லி 2000 ஆண்டு அடிமை சாசனமே மனு சாஸ்திரம், எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம், சமத்துவத்திற்கான இளைஞர்களின் பரப்புரை பயணம் நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் கா ரவி பாரதி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற தோழர் பகுத்தறிவன் அவர்களே, முன்னிலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தோழர் தணிகைமலை அவர்களே, சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிற தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, விடுதலை ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் அவர்களே, தோழர் மகேஷ் அவர்களே, இறுதியாக கண்டனம் முழக்கமிடவிருக்கிற தோழர் பாவேந்தன் அவர்களே, டேவிட் பெரியார் உள்ளிட்ட தோழர்களே, நன்றி உரை நிகழ்த்தவிருக்கிற தோழர் சுகுமார் அவர்களே, தோழர்களே, இன்றைய தினம் இந்த பரப்புரை பிரச்சாரத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். இறுதியாக இன்றைய தினம் நானும் தோழர் திருமூர்த்தி அவர்களும் இந்த பரப்புரை பயணத்திலே கலந்து கொண்டோம். இந்த பரப்புரை பயணத்திற்கு பலர் வரவேற்பு கொடுக்கிறார்கள், சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், சிலர் ஏன்டா என் கடைக்கு வர அப்படின்னு சொல்றான். ஒரு தோழர் போய் கேட்கிற போது தொடர்ச்சியாக 4-5 கடைகள் எங்கள் பக்கமே வராதீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் சாதியை கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் காதல் திருமணங்களை கூடாது என்கிறார்கள், மனு தர்மத்தை ஆதரிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாதி கூடாது, மனு தர்மம் எரிக்கப்பட வேண்டும் என்று நாம் பரப்புரை செய்கிறோம். இதை நாம் படித்திருக்கிறோம், பரப்புரை செய்கிறோம். அவர்கள் எங்கு சென்று படித்தார்கள்? அவர்கள் எப்படி சாதியை பின்பற்றுகிறார்கள்? எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? கொலை செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறது சட்டம், திருடினால் அவர்களுக்கு சரியான தண்டனை விதிக்கிறது, கற்பழித்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது இந்த சட்டம், காதல் திருமணம் புரிந்தால் இந்த சட்டம் எங்கேயாவது அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா? அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா? ஆனால் இதை இவர் கடைபிடிக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒவ்வொரு யாராவது ஒருவனை தன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணையோ ஆணையோ ஒடுக்கப்பட்ட பையன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள், அவர்களை வெட்டி ஆத்தில் போடுகிறார்கள். கண்ணகி முருகேசனை காதில் விஷமூற்றி கொண்டது இந்த சமூகம். அப்படி இருக்கிறது. இந்த நிலையில் தோழர்களே, தொடர்ச்சியாக இந்த பரப்புரை பிரச்சாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது, இங்கு அனைவருக்கும் சாதியை பின்பற்றக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்ற பரப்புரை பிரச்சாரத்தில் நாங்கள் இன்று முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். விஸ்வரூபம் என்ற படம் வந்தது தோழர்களே. விஸ்வரூபம் படம்
இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டியது. இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே கமலஹாசனுக்கு ஆதரவாக கொடுத்திருந்தது. ஆனால் இஸ்லாமியர்களை வேறு எந்த சமூகத்து மனிதர்களாவது வேறு எந்த சமூகத்து ஆண்களாவது திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் இஸ்லாம் மதத்தில் மாறினாலோ அல்லது மாறாமல் போனாலோ அவர்களை எதிர்ப்பதில்லை, திருமணம் செய்து வைத்துள்ளால் அது முடிந்து விடுகிறது. ஆனால் இந்துக்களை சார்ந்த ஒடுக்கப்பட்ட பையன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக பையனை திருமணம் செய்து கொண்டால் அவர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள். இவர்களை விட தீவிரவாதிகளாக இஸ்லாமியர் இருக்கிறார்களா? இந்து மதத்தில் உள்ளவர்களை விட தீவிரவாதிகளாக இஸ்லாமியர் இருக்கிறார்களா? ஆகவே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்து மதத்தில் உள்ள பார்ப்பனிய பனியாக்களின் அடிவடியாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் தீவிரவாதிகளை தவிர இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளை இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சொல்கிறேன். அதனால தான் நமாஸ் பண்ணும்போது கூட 2 நிமிஷம் நம்ம நிகழ்ச்சியை நிறுத்தி வச்சோம். அந்த இந்து பார்ப்பன ஆதிக்கத்திற்கு ஒரு எதிரான மதம் தான் இஸ்லாம் மதம். வேற ஒன்றும் இல்லை, நம்மள மாதிரி கொஞ்சம் முற்போக்குகள் குறைவு, அவ்வளோதான். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர் அருமை தோழர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்களை அழைக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம் என்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், நீண்ட நெடிய காலங்களாக பெரியாரிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ரவி பாரதி அவர்களே, எங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற பகத்தறிவன் அவர்களே, முன்னிலையேற்றி நடத்தி கொண்டிருக்கிற தணிகைமலை அவர்களே, ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் டேவிட் பெரியார் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற தோழர்களே, பின்னால் பேச இருக்கிற தோழர்கள் கொளத்தூர் மணி அவர்களே, விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, என் அன்பிற்கினிய தம்பி வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தம்பி பார்வேந்தன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம் என்று பேசுகிற பொழுதே ஒரு சிரிப்பதா அழுவதான்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஒருத்தர் இந்த நாட்டில் காதலால் தான் பிரச்சனையே இருக்கு, எங்கள் சாதி பெண்களை எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க, நாடக காதல் அப்படிலாம் சொல்கிறார். அவர் வேற மருத்துவராக வேற இருக்கார். மருத்துவமே என்னன்னா, மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, கலப்பினங்களால் தான் புதிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லுது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பால் கறக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி மாடா இல்லை நாட்டு மாடான்னு கேட்பாங்க. நாட்டு மாட்டுக்கும் வேற ஒரு மாட்டுக்கும் கலப்பாக இருக்கிற மாடு தான் 15 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர்னு பால் கறக்குது ஒரு வேலைக்கு. இது கூட அடிப்படையில் ஒரு மருத்துவருக்கு தெரியலன்னா அதுக்கப்புறம் இதில் நம்ம வேற என்ன விளக்கம் சொல்றதுன்னே தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரே ரத்தம் கலந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அண்ணன் அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு இந்த மாதிரி கடந்த காலங்களில் திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த குழந்தைங்க இந்த இப்போலாம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊனமாக அறிவு பற்றாக்குறையாக, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அத்தை மகளை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால முதல் பையன் கொஞ்சம் படிக்கவே முடியாத ஒரு சூழல். அது காரணம் என்னன்னா, முதல் அந்த ஒரே பிளட் சர்க்குலேஷன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அறிவு என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. வெவ்வேறு ரத்தங்கள் கலக்கிற பொழுதுதான் அது அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. சாதி ஒழிப்பு திருமணங்கள் செய்து கொண்ட பல வீட்டு குழந்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவா இருப்பான், ஒன்றுமோ விவரமா இருப்பான். சின்ன குழந்தைங்களை கூட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்து சொல்லுவான். இந்த அடிப்படையான விஷயம் கூட மருத்துவராக இருக்கிற ஒருவருக்கு தெரியலன்னு போதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா. அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த கூட்டத்தில் அவரை பற்றியே பேசணுன்றதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். விடுதலை செய்யும் தோழர் வரல, அதுக்காக நான் என்ன பேச சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது அவருக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் ஒரு நல்ல மனிதர். ராமதாஸ் மீது நான் இன்னைக்கு இல்லை, நான் என்னுடைய தலைமுறையும் தாண்டி என்னுடைய குடும்பம் தலைமுறையாக நாங்கள் டாக்டர் ராமதாஸுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். அதில் தனி மனித அந்த ராமதாஸுக்கு எனக்கு எப்பவுமே நான் ஒரு விசுவாசமாக இருப்பேன். அது காரணம்னா என்னுடைய
ஒரு குடும்பத்தில் ஒரு மருத்துவராக உருவாக்குவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அது வேறு விஷயம். அதற்காக அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னால் ஏற்க முடியாது. அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். 1987 பிறகு வந்து அவங்களுடைய வன்னியர் சங்கம் மறியெல்லாம் நடந்து 90களில் வந்து அவர் தென் மாவட்டங்களுக்கு போகிறார். தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு அங்கே பேசுகிறார். இங்கே இருக்கிற பறையர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே இருக்கிற தேவேந்திரர்களை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் வடக்கே வன்னியனுக்கு தேல் கொட்டினால் தெற்கே தேவேந்திரனுக்கு விஷம் ஏறும், தெற்கே தேவேந்திரனுக்கு தேல் கொட்டினால் வடக்கே வன்னியனுக்கு விஷம் ஏறும், வன்னியனும் பள்ளிகளும் பல்லர்களும் ஒரு தாய் மக்கள், வன்னியர்களும் தேவேந்திரர்களும் ஒரு தாய் மக்கள் என்றெல்லாம் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறாரு. பேசியது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இம்மானுவேல் சேகரனுடைய நினைவு இடம், அந்த இடம் வந்து 90-92 வரையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாராவது வந்து மலர் வளம் வைப்பாங்க, அது 2 ஒருத்தர் வைப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய விளம்பரம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. 92-93 தான் இவர் வந்து அங்கே தலையிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாயை வந்து கட்சியில இருந்து பணமாக கொடுத்து இமானுவேல் சேகரனுடைய நினைவு இடத்துக்கு வந்து ஒரு கட்டடத்தை கட்டி அது முருகவேல் ராஜன் மூலமாக செய்தாங்க. செய்து அதுக்கப்புறம் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 10,000-20,000 கூடிக்கிட்டே இருக்கும். இங்கே எப்படி அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே போலவே பரமக்குடிக்கு போனீங்கன்னா அந்த செப்டம்பர் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 11ஆம் தேதி அந்த தேதியில பரமக்குடி நகரத்தில் குறைஞ்சது ஒரு 3 லட்சம் பேராவது கூடுவாங்க. அது தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லா தேவேந்திரர்களும் கூடக்கூடிய ஒரு இடமாக அது மாறி இருக்குது. அதுக்கான காரணம் அடிப்படையானது ராமதாஸ். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தேவருடைய சிலைக்கு மாலை வைக்கவே மாட்டார். இறுதியாக 2008 டிசம்பர் மாதம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரத்தினுடைய நகர செயலாளராக இருந்தவர் ஒரு முக்குளத்தர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து எப்படியாவது தேவர் சிலைக்கு மாலை போட வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். நான் தான் ராமதாஸ் இங்கிருந்து கூட்டின்னு போகிறேன். ராமேஸ்வரத்தில் போய் இறங்கி ட்ரெயினில் தங்கிட்டு ஒரு ட்ரெயினில் இறங்கி ஒரு அறையில் தங்கிட்டு அங்கேருந்து வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு போகிற வழியிலே முக்குளத்தூர் முத்துராமலிங்க தேவருடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்கு மாலை போட வைப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இவர் அதை தவிர்க்கிறாரு. தவிர்த்துட்டு நேராக ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாரு. ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேவர் சிலையை தாண்டி வராமல் வேற வழியாக வந்து மருதுபாண்டியர் சிலைக்கு மட்டும் சும்மா ஒரு சாக்குக்கு ஒரு மாலையை வச்சுட்டு வெளியே வந்துடுறார். ராமநாதபுரத்தில் வந்து சொல்கிறார், பாசறை நான் சாகுற வரையில் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை வைக்கவே மாட்டேன். இது ராமதாஸ் நேரடியாக சொல்லப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம். அதே ராமதாஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தி, மதுரையில் இருக்கிற விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் சிலை பெயரை வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் பேசியிருக்கிறார். ராமதாஸ் வந்து எவ்வளவு மோசமான ஆளுன்றதுக்கான ஒரு உதாரணம். இன்னும் ராமதாஸை பற்றி நான் ஒரு 8 ஆண்டுகள் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். ராமதாஸ் வந்து சொல்லுவார், பாசறை செல்வராஜ் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது வந்து பாசறை செல்வராஜை தாண்டி வேற யாரும் சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவு சிறப்பான விஷயம் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நம்ம கட்சிக்காரெல்லாம் பணியாற்றணும்னு சொல்லி பல கூட்டங்களில் என்னை பற்றி பேசியிருக்கிறார் ராமதாஸ். அப்படிப்பட்ட ராமதாஸ் எப்படிப்பட்ட இந்த காலச்சூழல் அவர் மாறி இருக்கிறார் என்பதற்கான உதாரணங்களை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ராமதாஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ரொம்ப அவருடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தேவையில்லாமல் நடந்துட்டு இருக்கு. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போனீங்கன்னா காலையில் குழாய் அடியில் வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப வாயாக இருக்கும். அந்த ஊர்லேயே அதான் கொஞ்சம் நிறைய பேசக்கூடியதாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து அமைதியாக உட்காந்துருக்கும். அமைதியாக உட்காந்துங்கிற அம்மாவை பார்த்து இந்த அம்மா சொல்ல, ஏய் என்னடி வாடி வா, என்ன அங்கே உட்காந்துங்கிற, நான் கூப்பிட்றேன் வரமான்ற, வாடி சண்டைக்குன்னு கூப்பிடும். அது ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும், வாயே திறக்காது. இந்த அம்மா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏங்க இது கேளுங்க, என்னன்னு பாருங்க, ஏங்க இது பாருங்க அந்த பொம்பளை வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாரையும் நம்ம எழுச்சி தமிழ் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்வதை போல அவர் வந்து அந்த அம்மா தகராறு கூட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். அது போல இன்னைக்கு ராமதாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற எழுச்சி தமிழ் திருமாவளவனை பார்த்து வாடா சண்டைக்கு, வாயா சண்டைக்கு, வா சண்டைக்குன்னு கூப்பிட்டு இருக்கிறார். இன்னமும் திருமாவளவன் எங்களுடைய தலைவர் திருமாவளவன், ஐயா தோழரே கொளத்தூர் மணி அவர்களே, ராமதாஸ் பண்றது நியாயமா பாருங்கய்யா. ஐயா தோழரே ராமகிருஷ்ணன் அவர்களே, ராமதாஸ் பண்றது நியாயமா பாருயா என்று சொல்லி சிபிஎம் கூப்பிடுறாரு, சிபிஐ கூப்பிடுறாரு, பெரியார் திராவிடர் கழகத்தை கூப்பிடுறாரு, திராவிடர் விடுதலை கழகத்தை கூப்பிடுறாரு. இப்படி எல்லா கட்சி தோழர்களையும் இந்த மாதிரியான முற்போக்குவாதிகளை எல்லாம் எங்களுடைய எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டு நியாயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி ராமதாஸ் வா சண்டைக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மேடையில பாத்தீங்கன்னா
யாராவது ரோட்ல போற ஒரு பொறுக்கி குட்டி இங்க வந்து ஒரு ஆளை பத்தி திட்டி பேசியானா மாணவரே பேசுவான். இதுக்கு வந்து தலைவர்கள் தேவையே இல்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடையில பாத்தீங்கன்னா தலைவரை திட்டி பேசுறான். எவ்வளவு கேவலம் பாருங்க. இது இந்த சமூகம் வந்து எப்படி அங்கீகரிக்கிறது தெரியல. எனக்கு ஜெயலலிதா மீது வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள்ல வந்து மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அவங்க வந்து அகில இந்திய அளவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சோனியா இருக்கிற வரை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் நான் ஜெயலலிதாவை வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்பது குறிப்பா தலித்துகளுக்கும் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி. அது காந்தி காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில் சோனியா காலம் வரையில் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிரி காங்கிரஸ் கட்சி, தமிழர்களுக்கு எதிரி காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய கட்சியை நான் சோனியா தலைவராக இருக்கிறவர்கள் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வச்சுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் இப்போ ஓராண்டுகளாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஜெயலலிதா. மிகப்பெரிய வருத்தம். இப்ப ஏன் இந்த செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வருகிற ஏப்ரல் 25ஆம் தேதி மீண்டும் ஒரு வன்னியர் பெருவிழா. சென்ற வன்னியர் பெருவிழாவுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற தொடர்னு ஒரு கிராமத்துல வன்னியர் சமூகத்தினுடைய பேனர் அப்படியே நேரா வச்சுட்டாங்க. இங்க கூட பூக்கடை சத்திரத்தாண்ட பாத்தீங்கன்னா நிறைய பேனர்லாம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. போலீஸ் இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போதே ரொம்ப அப்படியே துடிக்க வேண்டியதா இருக்கு. போலீஸ் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு 10ஆம் தேதி பேனர் வச்சு 15ஆம் தேதி கழட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. வன்னியர் பெருவிழாவுக்கு இன்றைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு இன்றைக்கே வச்சுட்டாங்க பேனர். அந்த வாசகங்களை பார்க்கிற பொழுது போகும்போது வரும்போது பார்க்கிறவனெல்லாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்துற விஷயமா இருக்கு. இதை காவல்துறை எப்படி அனுமதிக்குதுன்னே தெரியல. இது ஒரு பக்கம். சென்ற ஆண்டு நடைபெற்ற அந்த வன்னியர் பெருவிழாவில் பேசப்பட்ட விஷயங்கள், ஒரு டாக்டருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராமதாஸ் இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய மேடையில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற குரு அவர்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்களை பேசுறாரு. இன்றைக்கு வரையில் அவர் மேல வழக்கு இல்லை. வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் தருமபுரியில் சம்பவம் நடந்திருக்காது. தருமபுரியில் நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கிற பொழுது தருமபுரி மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தில் நம்முடைய தோழர் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட துணை செயலாளராக இருக்கிற நாராயணன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அன்று காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு 10 கிராமங்களை தலித் கிராமங்களை பூந்து அடிச்சிடணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில என்ன நடந்ததுன்னா, அங்க இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், ஏற்கனவே சண்டெல்லாம் போட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மீண்டும் நீங்க ஒரு சண்டை உருவாக்கினீங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் இப்போ வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் தடுத்ததனுடைய விளைவாகத்தான் அன்றைக்கு அந்த சம்பவம் நின்றது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொடர் கிராமத்தில் அன்றைக்கு ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார். குரு பேசினார். பேசியதற்கு பிறகு ஓராண்டாக தமிழகத்தில் வந்து வட மாவட்டங்கள் அமைதியாக இருக்கிற இந்த பகுதிகளில் சாதிய மோதல்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இது என்ன கதைன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு வட மாவட்டத்தில் இருக்கிற மாயாவதிக்கு கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அகிலேஷ் யாதவ் என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிற அகிலேஷ் யாதவை அழைத்து வந்து மகாபலிபுரத்திலே நாங்கள் மாநாடு நடத்தப் போகிறோம் என்று அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதிக்கு இந்த அரசு அனுமதி கொடுக்கப்படுகிறதா, கொடுக்குமா? அப்படி கொடுத்தால் அவர்கள் அங்கே என்ன பேசுவார்கள்? சென்ற ஆண்டு பேசியதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ராமதாசுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் ரொம்ப கேவலமா, ஊருக்கு தெருக்கு அந்த அவங்களுடைய பயிலரங்கம்னு ஒன்று நடக்குது. அந்த பயிலரங்கத்தில் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாங்க பேராசிரியர்னு ஒருத்தன் இருக்கிறாங்க, செல்வகுமார்னு ஒரு ஆள். அவன் பேசியிருக்கிறான் அந்த பயிலரங்கத்தில். என்றைக்கு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்க வீட்டு பின்னாடி வந்து எச்எஸ்ஓர் வாங்கி துன்ற ஜாதி தான் நீங்க அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த பயிலரங்கத்தில் வன்னியர் சமூகத்துக்காக கொடுக்கப்படுகிற அந்த பயிலரங்கத்தில் பேராசிரியர் செல்வகுமார் என்கிற அந்த ஒரு நபர் அங்கே பேசியிருக்கிறார். அந்த பயிலரங்கத்துக்கு போயிட்டு வர வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பான்? ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி நானே என்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு திருமணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பூக்கடை சத்தத்தை தாண்டி மருத்துவமனை சாலையில் போகிறோம். எங்களுக்கு முன்னாடி நாங்கள் காரில் போகிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 6-7 இருசக்கர வாகனங்கள், எல்லா இருசக்கர வாகனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வீரப்பன் படம், வன்னியர்கள், சத்திரியன் என்கிற 2 வாள்கள் போட்ட வண்டி எல்லாம் எங்களை அப்படியே சூர்ணா போல வருது.
மார்க்கெட் வரையிலும் போனோம். அதுக்கப்புறம் அமைதியா நிறுத்திட்டோம் வண்டியை. சரி என்னதான் நடக்குது பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டியில வந்த 10 பசங்க ஒரு 6-7 பேர் டே வா 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 அவங்க நின்ட்டாங்க, இறங்கி அடிப்பாங்களோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டின்னு போறோம். இப்படி இந்த பகுதியில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காகவே ஒரு சங்கம் இருக்கிறது, அதற்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது என்று சொன்னால் நாங்களும் திருப்பி அடிப்போம். முடிச்சிடும். நாங்களும் திருப்பி அடிப்போம். நாங்க அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சோம்னா தாங்காது. இன்றைக்கு வரையில் எங்களுடைய எழுச்சி தமிழ் தலைவர் தொல் திருமாவளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருக்கிற சமூகம். இந்த சமூகம் ஏதோ நீ நினைக்கிற மாதிரி ஏதோ நெருப்புல பிறந்துட்டோம் நாங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளும் கிடையாது. மனிதகுல வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து, மனித குலம் எங்கே தொடங்கியது? ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தொடங்கினதா சொல்றான். அங்கிருந்து தொடங்கி தமிழகத்துக்கு வந்த முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடி, பறைய குடின்னு சொல்லி வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது. தமிழ் குடி என்று சொன்னாலே அதுல முதல் குடி பறையர் குடி. நாங்க சொல்லல, தொல்லியல் ஆய்வாளர் நாடார் சமூகத்தை சேர்ந்த திருநெல்வேலிக்காரர் எழுதியிருக்கிறார். இப்படி பல தகவல்களை எங்களால் சொல்ல முடியும். ஏதோ நாங்க நெருப்புல பிறந்தோம், தோல்ல பிறந்தோம், இடுப்புல பிறந்தோம், மனித உறவுகளுக்கு அப்பால இடங்கள் எல்லாம் பிறந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளும் கிடையாது. குரங்கிலிருந்து மனிதன் தொடங்கினான். அந்த குரங்கிலிருந்து தொடங்கப்பட்ட முதல் குடியாக இருக்கிற பறையர் குடி எதிர்த்து நின்னால் நெருப்புல இருந்து பிறந்தவெல்லாம் வாழவே முடியாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. தோழர் அவர்கள் சொன்னது போல உண்மையிலேயே தமிழகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அதிகமாக திறந்தது மருத்துவர் ராமதாசு தான் இன்றளவிற்கும். ஆனால் இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டார். ஒருவேளை சாதி மறுப்பு திருமணம் செய்திருந்தால் மருத்துவர் அப்படியே இருந்திருப்பார் போல. அடுத்ததாக புரட்சியாளர் பெரியாரை பற்றின ஒரு பாடலை தோழர் எட்வர்ட் அவர்கள் பாடுவார். பெரியார் ஒருவர்தான் பெரியார், பெருமைக்கு உரியார், அவர் போல் பிறர் யார்? பெரியார் ஒருவர்தான் பெரியார், பெரியார் ஒருவர்தான் பெரியார், பெருமைக்கு உரியார், அவர் போல் பிறர் யார்? பெரியார் ஒருவர்தான் பெரியார். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண் மீது கோட்டு கடப்பாரை, மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, யாரெங்கு மறப்பார் பெரியாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, யாரெங்கு மறப்பார் பெரியாரை, பெரியார் ஒருவர்தான் பெரியார், பெருமைக்கு உரியார், அவர் போல் பிறர் யார்? பெரியார் ஒருவர்தான் பெரியார். ஆட்டை தீண்டுவான், மாட்டை தீண்டுவான், மனிதனை தீண்ட மறுத்தானே, ஆட்டை தீண்டுவான், மாட்டை தீண்டுவான், மனிதனை தீண்ட மறுத்தானே, நாட்டையே உலுக்கினார் பெரியார், அவர் தொண்டன் நரிகளின் வாளை அறுத்தானே, நாட்டையே உலுக்கினார் பெரியார், அவர் தொண்டன் நரிகளின் வாளை அறுத்தானே, பெரியார் ஒருவர்தான் பெரியார்,
பெருமைக்கு உரியார் அவர் போல் பிறர் யார் பெரியார் ஒருவர்தான் பெரியார் கோல எழில் கொஞ்சும் பெண்களை உலகில் கொடியவர் கூண்டில் அடைத்து வைத்தார் கோல எழில் கொஞ்சும் பெண்களை உலகில் கொடியவர் கூண்டில் அடைத்து வைத்தார் காலம் காலமாய் அழுத பெண்களின் கண்ணீரை கிழவன் துடைத்தாரே காலம் காலமாய் அழுத பெண்களின் கண்ணீரை கிழவன் துடைத்தாரே பெரியார் ஒருவர்தான் பெரியார் பெருமைக்கு உரியார் அவர் போல் பிறர் யார் பெரியார் ஒருவர்தான் பெரியார் பெரியார் ஒருவர்தான் பெரியார் தோழர் எட்வர்ட் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தோழர் வழக்கறிஞர் தா பார்வேந்தன் அவர்கள். அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியனை வீழ்த்திய அறிவு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை முழக்கத்தையும் இருளிலே மூழ்கி கிடந்த இந்த சமூகத்திற்கு பகுத்தறிவென்கின்ற பட்டோலியை வீசி சென்ற தந்தை பெரியாருடைய கொள்கை முழக்கத்தையும் ஆதிக்க சாதிவரிகளும் அரசும் அடங்கு என்று சொன்னால் அடங்கமறு அத்துமீறு திமிரியழு திருப்பியல் என்று சொல்லிக் கொடுத்தனுடைய தானை தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம் என்கின்ற சமத்துவத்திற்கான இளைஞர்களின் பரப்புரை பயணத்தினுடைய நிறைவு விழா கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் ரவி பாரதி அவர்களே, நம்மை எல்லாம் வரவேற்றிருக்கின்ற பகுத்தறிவன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை முறையே வகுத்துக் கொண்டிருக்கின்ற தலுக்கு என்கின்ற தணிகைமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் டேவிட் பெரியார் அவர்களே, தினேஷ் அவர்களே, செங்குட்டன் அவர்களே, சேகர் அவர்களே, சோம்பு அவர்களே, கடாபி அவர்களே, முருகன் அவர்களே, காமராஜ் அவர்களே, ஏழுமலை அவர்களே, ராமஜெயம் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, தெள்ளமுதலி அவர்களே, பிரதாப் அவர்களே, பொன் விஜயகுமார் அவர்களே, செந்தில் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, தமிழ்மாறன் அவர்களே, ஆட்டோ கோபி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய வழக்கறிஞர் பெருமக்களே, இந்த இயக்கத்தோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இது போன்ற இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்று ஒத்துழைப்போடு இருக்கின்ற எங்கள் மக்கள் மன்றத்துடைய தோழர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரியவில்லை என்று சொன்னாலும் அங்கே இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மகேஷ் அவர்களுக்கு பதிலாக இங்கே உரையாற்றின மக்கள் மன்றத்துடைய தோழர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் விடுதலை ராசேந்திரன் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்துடைய தலைவரும் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருமை அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில மக்கள் மன்றத்தின் சார்பாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டிய மக்கள் மன்ற தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு வழக்கமாக பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் போட்டுவிட்டு இங்கே இருக்கின்றவர்களை எப்படியெல்லாம் வசைபாடப் போகிறார்கள் என்று தங்களுடைய செவிப்பாறையை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஆற்றிய அந்த மிகப்பெரிய உழைப்பிலே தங்களால் எதிர்விளைவை ஏற்படுத்த முடியவில்லையே என்கின்ற தோல்வி முகத்தோடு பெரியார் சிலையை விட உயரமாக கம்பீரமாக அங்கே ஒரு நிறுவனத்தை கட்டினாலும்
என் தலைவர் பெரியாருக்கு ஈடாக ஒரு துளியும் நீங்கள் இருக்க முடியாது என்கின்ற அந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லி ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்று சமூக மாற்று சிந்தனைவாதிகளை, குறிப்பாக குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பெரியார் விடுதலை கழகத்தின் சார்பாக எங்கள் தலைமுறைக்கு சாதி வேண்டாம் என்கின்ற இந்த தலைப்பு எங்களால் செய்ய முடியவில்லையே என்கின்ற ஏக்கம், பெரு ஏக்கம் எங்களுக்கு இருந்தாலும் கூட, நீங்கள் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் என்ன, அதற்குத்தான் பெரியாருடைய தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த மிகச்சிறந்த எண்ணத்தோடு தர்மபுரியிலே 3 சேரிகள் கொளுத்தப்பட்ட பின்பும், பாச்சாரப்பாரத்திலே ஒரு சேரி கொளுத்தப்பட்ட பின்பும், போகின்ற இடமெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்முறையாளர்கள் என்று துதிபாடிக்கொண்டு, தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் நம் சமூகத்து பெண்களை அங்கே காதல் திருமணம் என்கின்ற பேர்வையிலே திருமணம் நடத்தி அதற்காக பணம் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரப்புரை செய்து, எந்த மாவட்டங்கள் எல்லாம் கொதித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களெல்லாம் தனித்தனியாக 10 பேராக சென்று சாதி ஒழிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்துடைய தோழர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். காரணம், இப்படி ஒரு திமிர்த்தனம் அது தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டால் தான் வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பார்த்து இங்கே இருக்கின்ற தலித்தர்கள் எல்லாம் போய், அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் வட மாவட்டத்திலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தென் மாவட்டத்துக்கு வந்து உங்களுடைய அந்த செயல்களை செய்ய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எனக்கு நிகராக என்னை விட ஒரு படி மேலே போய் கடவுளே வேண்டாம் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் என்கின்ற தலைவர் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கின்றவரை நான் வரவேண்டிய அவசியமில்லை. என்னை ஒரு படி மீறி போய் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தந்தை பெரியார். நான் வரவேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸை பற்றி அதிகமாக பேசினார். ஆனால் அண்ணன் செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்து மதம் ஒரு குஷ்டம் என்று எழுதி சோராக எழுதியதற்காக காஞ்சி மண்டபத்திலே இருந்த RSS காரர்கள் அவரை ஒரு புறம் தாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு உழைப்பை செய்தவர் அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்கள். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டாரோ அதற்கு நிகராக தந்தை பெரியாருடைய கொள்கையை 100% ஏற்றுக்கொண்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தோழர். ஆனால் எதிரிலே நடக்கின்ற அராஜகங்களையும் அத்துமீறல்களையும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு அந்த மனவேதனையிலே நாங்களும் திருப்பி அடிப்போம் என்று மேடையிலே அறிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அறிவிக்க வேண்டிய மேடை இது இல்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருந்தாலும் கூட அவர் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாருக்கும் இருந்த உறவும் தான் இன்று அண்ணன் கொளத்தூர் மணிக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கும் இருக்கின்ற உறவு. சாதி வேண்டாம் என்று திருமாவளவன் சொன்னால் அதிலே உள்நோக்கம் இருக்க முடியும். ஆனால் அண்ணன் கொளத்தூர் மணியும் விடுதலை ராஜேந்திரனும் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அல்ல. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே நின்று கொண்டு சாதி வேண்டாம் என்று பேசினால் இவர்கள் ஈன சாதி பெயர்கள், இவர்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்று பேசுபவர்கள் இந்த இந்து சனாசன தர்மத்தை தூக்கி எறிந்துவிட்டு தந்தை பெரியாரை பின்பற்றுகின்ற இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக கருணையோடு நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலே இருக்கின்ற குழுக்கள் இவரெல்லாம் வன்முறையாளர்கள் என்று சொல்லுகிறார். நான் பார்த்து கேட்கிறேன், மருத்துவர் அவர்களே, உங்களோடு இருக்கின்ற குழுக்களில் இருக்கிறார்கள், யார் வன்முறையாளர்கள்? பரமக்குடியிலே இமானுவேல் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை வீடுகளை எரித்து தீ வைத்தார்கள், எத்தனை சாதி இந்துக்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலவரு முருகேசன் 7 பேரை கழுத்தை அரித்து கொலை செய்த பொழுது அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை அங்கே இருக்கின்ற சாதி இந்துக்களை வெற்றி கொன்றார்கள்.
விழுப்புரத்திலே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது விழுப்புரத்திலே 11 தாழ்த்தப்பட்ட மக்களை வெற்றி கொன்றீர்களே, அப்பொழுது எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே இருந்த ஊர் மக்கள் இருக்கின்ற வன்னியுடைய குடிசை எதிர்த்தார்கள்? 44 பேரை ஒரே குடிசையிலே வைத்து கொலை செய்தீர்களே, எரித்தீர்களே அந்த கீழ்வன்மணியிலே. அப்பொழுது எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் திரண்டு போய் அங்கே இருக்கின்ற சாதி இந்துக்களுடைய வீட்டை எரித்தார்கள்? எத்தனை சாதி இந்துக்களை கொலை செய்தார்கள்? கடைசியாக இங்கே தருமபுரியில் நடைபெற்ற அந்த 3 கிராமம் எரித்து படுகொலை செய்யப்பட்டது, எரிக்கப்பட்டது. எத்தனை வன்னியருடைய வீட்டை தாழ்த்தப்பட்ட மக்கள் எரித்தார்கள்? யோசித்து பார்க்க வேண்டாமா? பாதிப்புக்கு உள்ளானவன் வன்முறையாளனா? பாதிப்புக்கு உள்ளா இருக்கின்றவனை பார்த்து வன்முறையாளன் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சாதியிலே இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, சாதி வேண்டாம் என்று சொல்லுகிறே, சாதி இருந்ததா? தந்தை பெரியார் தான் ரொம்ப தெளிவா சொல்லுவார். நாங்கள் எங்களை பொறுத்தவரை நான் சிறிய வயதிலே புரட்சியர் அம்பேத்கரை படிப்பதற்கு முன்னால் தந்தை பெரியாரை படித்தவன் நான். காரணம், என்னுடைய தந்தையாரும் என்னுடைய சிறிய தகப்பனாரும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். எங்கள் வீட்டிலே பெரியார் படம் தான் முதலில் இருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இன்று தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய தலைவர்கள், தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற சில தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தந்தை பெரியாரை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அறிவு உங்களுக்கு இல்லை என்பதை மட்டும்தான் உங்களுக்கு நான் எதிராக கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டில் 2000 வருஷமா இருந்து கொண்டிருக்கின்ற பார்ப்பனன் பார்த்து பயந்த பெரியாரை விமர்சிக்கின்ற உங்களுக்கு நாக்கு வருகிறதே, உங்கள் நாக்கு அழுகி போய்விடும். 2000 வருஷமா உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவன், உன்னை சேரிக்காரனாக வைத்திருக்கிறவன், உன்னை சூத்திரனாக வைத்துக் கொண்டிருக்கிறவன், அவனுக்கு துதிபாடுவதைப் போல தந்தை பெரியார் அவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் அதனுடைய நஷ்டம் உங்களைத்தான் வந்து சேரும். சாதி இருக்கிறதா என்று நான் யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. காரணம், நான் அறிவியல் படித்திருக்கிறேன். குரங்கிலே இருந்து மனிதன் வந்தான், பரிணாம வளர்ச்சித்தான் மனிதன் என்கின்ற ஒரு வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், சாதி இருக்கிறது என்று சொல்லுகின்ற தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், குரங்கிலே இருந்து மனிதன் பிறந்தான் என்பது உண்மை என்று சொன்னால் நான் கேட்கிறேன், வன்னியர் குரங்கும், ரெட்டியார் குரங்கும், நாயுடு குரங்கும், முதலியார் குரங்கும் எங்கே என்று நான் கேட்கிறேன். குரங்கிலே இருந்து மனிதன் வந்து உண்மை என்று சொன்னால் அந்த குரங்கு சாதிகள், குரங்கிலே சாதிகள் எங்கே? அந்த சாதிகளை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் சாதி குரங்குகள் எங்கே? தேடி கண்டுபிடிக்க முடியுமா? 2000 வருடங்களுக்கு முன்னால் ஒற்றுமையாக, 3000 வருடங்களுக்கு முன்னால் ஒற்றுமையாக, சாதிகள் இல்லாமல் கூட்டு குடும்ப முறையிலே வாழ்ந்து வந்த இந்த சமூகத்தின் மத்தியிலே வெளியே இருந்து ஓடி வந்த பிச்சை எடுக்க வந்த பார்ப்பனர்கள் இந்த மக்களுடைய ஒற்றுமையை பார்த்து திகைத்து போய், இவருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பார்த்து திகைத்து போய் தன்னுடைய பெண் பிள்ளைகளை வைத்து இந்த மக்களை பிரித்தார்களே, அதை தவிர வேறு என்ன நடந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? இன்று வரை அவர்கள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதி எங்கே இருந்து வந்தது? வர்ணாச தர்மத்தில் இருந்து வந்தது. நான் கேட்கிறேன், பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த பெரியோர்களை பார்த்து, சாதி வேண்டும் என்று கேட்கின்ற பெரியோர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தலையிலே ஒருவன் பிறந்தான் அவன் பார்ப்பன் என்று சொல்லுகிறான், தோளிலே பிறந்தவன் சத்தியன் என்று சொல்லுகிறான், தொடையிலே பிறந்தவன் வைஸ் என்று சொல்லுகிறான், கால் பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான். தாழ்த்தப்பட்ட மக்களை எதிரி என்று சொல்லுகிறீர்களே, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தோழர்களே, சாதி வெறி பிடித்த தோழர்களே, நான் கேட்கிறேன், உன்னை காலிலே பிறந்தவன் என்று இழிவுபடுத்துகிறானே அந்த பார்ப்பனருக்கு எதிராக கொடி தூக்க வேண்டிய நீ, அந்த பார்ப்பனை எதிர்த்து உன்னுடைய வாளை தூக்க வேண்டிய நீ, அவனுக்கு எதிராக உன்னுடைய தீப்பந்தத்தை தூக்க வேண்டிய நீ, அப்பாவிகளாக உன்னோடு வயலிலே உன்னையும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீயும் உணவு செய்கிறாய், அவனும் உணவு செய்கிறான். நீயும் அதே குடிசையிலே வசிக்கிறாய், அவனும் அதே குடிசையிலே வசிக்கிறான். உனக்கும் அவனுக்கும் 10 அடி இடைவெளி, அது சேரி, இது ஊர். நீ போடுகின்ற அதே அரை கோமணத்தை தான் அவனும் கட்டுகிறான். நீ வசிக்கின்ற அதே வீட்டிலே வசிக்கிறான். நீ கும்பிடுகின்ற அதே சாமிகளைத்தான் அவனும் கும்பிடுகிறான். அவனை எதிர்த்து அவனுக்கு எதிராக தீயை தூக்குகின்ற நீ, வாளை தூக்குகின்ற நீ,
மனமிட்டு சொல்லுகிறேன், உன்னை பார்த்து அவன் இழிவுபடுத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், உன்னை பன்றிக்கறி திண்ட வேண்டும் என்று சாபித்திருக்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்களை செத்த மாடுகள் தின்ன வேண்டும் என்று சாபித்திருக்கிறான். இவனாவது பேப்பரை புல்லை சாப்பிடுகின்ற மாட்டை சாப்பிடுகிறான். சரி, மனித கழிவை சாப்பிடுகின்ற பன்னியை சாப்பிடு என்று உன் மீது திரித்திருக்கிறானே, உனக்கு வெட்கமாக இல்லை? நீ யாரிடத்திலே போய் போராட வேண்டும்? உன்னை பன்றிக்கை சாப்பிட வைத்தானே, அவனிடத்திலே நீ போராட வேண்டாமா? காஞ்சிபுரம் மிகப்பெரிய மாடாலயங்கள் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலே உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. 63 நடந்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் இங்கே சாமி ஊர் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்தோடு கேட்கிறேன், மருத்துவர் ராமசாஸ் அவர்களே, நீங்கள் படித்து விட்டீர்கள், உங்களுடைய பிள்ளையை படிக்க வைத்து விட்டீர்கள். இந்த கோயிலே சாமி தூக்குவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த கோயிலே சாமி தூக்குவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நான் கேட்கிறேன் ராமதாஸ் அவர்களே, ஒரு பையன் படித்துவிட்டு MBBS படித்துவிட்டு உன்னுடைய அப்பன் உன் கண்ணுக்கு எதிராக இந்த சாமியை ஒரு பார்ப்பனையும் சேர்த்து வைத்துக் கொண்டு சாமியை தூக்கி ஓடி அந்த கட்டையை ஊண்டி ஊண்டி ஓடி இந்த கழுத்துக்கள் வீங்கிக் கொண்டிருக்கிறதே, அதை திருத்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையா? அந்த சாமி தூக்குகின்ற அந்த நிலையை மாற்ற வேண்டும். என் சமூகம் இந்த பார்ப்பனருக்கு அடிமை இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது? நான் கேட்கிறேன் ராமதாஸ் அவர்களே, காஞ்சிபுரத்திலே இன்று 14 நாள் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பார்ப்பனோடு சேர்ந்து வைத்துக் கொண்டு சாமியை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பறையர்களுக்கு அந்த இழிவு கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழிவு கிடையாது. எவனோ 4 பேர் போறான், மோளம் வைத்துட்டு போகிறான், நாங்கள் நின்று கொண்டு சாமியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உன் சமூகம் அவனை சுமந்து கொண்டிருக்கிறது. அவனை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுக்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே உடைய வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறாயே, அதற்கு நீ முயற்சி எடுக்க வேண்டாமா? ஊரிலே நீ சின்ன சாதி, ஒட்டுமொத்தத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் சின்ன சாதி என்று சொன்னால் ஊரிலே நீ சின்ன சாதி. அங்கே இருக்கின்ற முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பாதுகாக்கின்ற காவலாளி வேலை செய்கின்ற உன்னை உயர்ந்த சாதி என்று நினைத்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களை உணவுகிறாயே, அந்த ஊரிலே இருக்கின்ற சின்னதாதியா இருக்கின்ற உன்னை உன்னுடைய மக்களை காப்பாற்றி படிப்பிலே கொண்டு வந்து இந்த மக்களை சாதி இல்லை, நீயும் நானும் ஒன்று என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? எல்லாம் கேட்க வேண்டாமா? மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, சாதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அத்துணை பேரும் விடுதலை சிறுத்தையோடு வந்து நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இதோ எங்கள் அண்ணன் குளத்தூர் மணியும் விடுதலை ராஜேந்திரன் வந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே வந்து சாதி இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் நானும் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன், உன்னோடு சேர்ந்து சாதி வாக்கு என்று சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தையுடைய கட்சியுடைய கொள்கையே சாதி ஒழிப்பே, மக்கள் விடுதலை. வேறு கட்சி போல விடுதலை சிறுத்தைகள் ஏன் விடுதலை சிறுத்தைகளை திராவிட விடுதலை இயக்கம் கூப்பிடுகிறது? விடுதலை சிறுத்தைகள் பறையர் இயக்கம் கட்டு என்று சொல்லுகிறதா? பல்லர் இயக்கம் கட்டு என்று சொல்லுகிறதா? பறையரை எல்லாம் ஒன்று சேர்த்து வன்னியரோடு சண்டை போடு என்று சொல்லுகிறதா? அருந்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பல்லர் எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அனைத்தையும் ஒன்று சேர்த்து வா வன்னியரை மோதிக்கொள்வோம் என்று கொம்புசி விடுகிறதா? இல்லை. வன்னியர்களுக்கு மிக தெளிவாக அறிவுரையை சொல்லுகிறோம். படித்திருக்கிற நீங்கள், பண்பாடு வைத்திருக்கிற நீங்கள், சண்டை போடுகின்ற இலக்கு உனக்கு வேறெங்கோ இருக்கிறது, அதை உன்னை தவறாக வழியெடுத்து திருப்பிடுகிறான். உன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள் என்று சொல்வதற்காகத்தான் மேடையில் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். வேற எதற்காக? வேற என்ன நோக்கம் எங்களுக்கு இருக்க முடியும்? நாங்கள் பறையர் சங்கம் கட்டவில்லை, சக்கிலியர் சங்கம் கட்டவில்லை, பல்லர் சங்கம் கட்டவில்லை. விடுதலை சிறுத்தையுடைய நோக்கம் சாதி ஒழிப்பே, மக்கள் விடுதலை. அதுதான் எங்களுடைய நோக்கம். சாதி ஒழியப்பட வேண்டும், அதுதான் எழுச்சித்தருடைய நோக்கம். ஆகவேதான் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் எங்களை அழைத்து நீங்கள் பேசுங்கள் என்கின்ற வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற பார்ப்பனர்கள் இவர்கள் யார்? புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கருத்தை சொன்னார். இங்கே இருப்பவர்கள் எவ்வளவு பேர் அதை புரிந்து வைத்துக் கொள்ளுகின்றனர் இல்லை. பார்ப்பனருக்கு இந்த உலகத்திலே எவனுமே எதிரி இல்லை, தந்தை பெரியாரை தவிர. தந்தை பெரியார் தான் முதல் எதிரி. காரணம், அவனால் தான் தந்தை பெரியாருடைய சூஸ்தமத்தை புரிந்து வைத்துக் கொள்ள முடிந்தது. மதம் சாதி வேண்டாம் சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை மீறி கடவுளே வேண்டாம் என்று சொல்லுகிறாரே தந்தை பெரியார். கடவுள் ஒழிந்தால் தான் சாதி ஒழியும் என்று அவருக்கு தெரியும். அதான் அவருடைய அறிவு. கடவுள் ஒழிந்தால் தான் சாதி ஒழியும் என்று தெரியும்.
இன்னும் எத்தனை ஜென்மத்தில் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி கூட தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்திருக்கார் என்று சொன்னால் அந்த மூடர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தந்தை பெரியார் சாதி ஒழிய வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் அதையும் மீறி போய் ஒரு அடி எம்பி கடவுளே ஒழிய வேண்டும், இந்து மதமே ஒழிய வேண்டும், இந்து மதம் தான் சாதியத்தை தூக்கி பிடிக்கிறது, வர்ணாச தர்மத்தை தூக்கி பிடிக்கிறது என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னால் அதை விட ஒரு ஒப்பற்ற அறிவு ஞானி அவன் இருக்க முடியும் இந்த நாட்டிலே. அது ஒழிந்தால் அத்துணையும் ஒழிந்துவிடும் என்கின்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி சாதி ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்திலே உங்களிடத்திலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன், களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். திராவிடர் விடுதலை கழக தோழர்களை உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி இந்த பார்ப்பனியம் எங்கே இருந்து வந்தது என்கின்ற கருத்தை எல்லாம் பேசினால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்களிடத்திலே பேச முடியும். நேரம் குறைவாக இருப்பதனால் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.